ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஸ்பைசியான ட்ரை சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். அது கூட கரம் மசாலா ஐட்டத்தை போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா வாசம் வரும். அது கூட நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ அது கூட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பையும் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு இடையில நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி விடும். இப்போ சிக்கன்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடரும், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு சிம்முலேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட லாஸ்ட்டாக நம்ம ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ டேஸ்டியான ஸ்பைசியான ஒரு ட்ரை சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சாதம் இது கூட நம்ம சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் வாங்கிட்டு அதில் 1/2 kg நான் குழம்பு மாதிரி வச்சுட்டு 1/2 kg இந்த ட்ரை சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.